நான் அறிந்த ஆரோக்கியத்தில் உங்களை நினைவது லதா ராணி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் தொடர்ந்து போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நான் டிப்ரெஷனை பற்றி, மன அழுத்தத்தை பற்றி பேசுகிறேங்க. எனக்கு ஃபஸ்ட்டு L4 L5 பெயின் தான் இருந்தது. டெயில் போன் வந்து பசங்க ரொம்ப உடம்பு முடியாமல் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த டெயில் போன் பெயின் வந்து எனக்கு வந்தது. அப்போது அந்த L4 L5 பெயின் இருக்கிறப்போ நல்ல ஃபேமஸான ஒரு டாக்டரு, அவர் சென்னை, இங்கே கோயம்புத்தூருக்கு வந்து மந்த்லி ட்வைஸ் வருவார். அப்போ அவரை போய் நாங்கள் பார்க்கும்போது நானும் என்னுடைய பெரிய பையனும் போயிருந்தோம். அப்போ என்ன அவர் ஃபுல்லாக எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு எலும்புகள் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க. இந்த பெயின் வந்து உங்களுக்கு மன அழுத்தத்தினால வர்றது. எப்போன்னு கேட்டிங்கன்னா, என் பசங்க இந்த ஹாஸ்பிட்டல் இந்த கணைய பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கு, ஏன்னா எனக்கு இந்த 19 வருஷமாகவே இந்த பெயின் இருக்கு இல்லையா, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது, அதிகமாகிடுச்சு. அப்போ இந்த கணைய பிரச்சனை வர்றதுக்கு பிஃபோர் ஒரு 6 to 7 months முன்னாடி நான் போய் அந்த டாக்டரை பார்க்குறேன். அப்போ அவர் என்ன உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு என் பெரிய பையனை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு, அம்மாவை வந்து நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், ஹாப்பியாக வச்சுக்கணும். அப்போ வந்து அம்மாவுக்கு வந்து டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போது அந்த பெயின் எல்லாம் கம்மியாயிரும். இதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேண்டாம், நீங்கள் அம்மாவை ஹாப்பியாக வச்சுக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட போயிட்டு வந்து ஒரு 3 மாதத்தில் ஆரம்பித்தது தான் இந்த குழந்தைகளுக்கு இந்த வலி. அப்போ 1.5 வருஷம் இந்த வலியில் இருக்கிறாங்க. அப்போ இதனுடைய டிப்ரெஷனும் எனக்கு அதிகமாகி தான் அந்த தொடர்ந்து அந்த தண்டுவடத்தில் ஃபுல்லாமே ரொம்ப பெயின் ஆனது. அப்போது இந்த மன அழுத்தம் நமக்கு என்ன ஃபஸ்ட்டு கொண்டு வரும்னு கேட்டிங்கன்னா, நான் என்னோடய ஃபோட்டோ இப்போ இதில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் எந்த அளவுக்கு உடல் எடையோடு இருந்தேன் அப்படின்னா, ஏன்னா 2022 வரைக்கும் என்னுடைய உடல் எடையே வேற. 2022 இந்த 25 பிஃபோர் வரைக்கும் என்னுடைய உடல் எடையே வேற. சடார்னு 70 கிலோவில் இருந்து என்னுடைய உடல் எடை கடகடன்னு 15 கிலோ அதிகரிச்சிருச்சு. ஒரு 2-3 வருஷத்துல கடகடன்னு அந்த 15 கிலோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ அதிகப்படியான மன அழுத்தம் நமக்கு என்ன கொண்டு வரும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அதிக உடல் எடையை அதிகப்படுத்தும். அடுத்தது கழுத்து வலியினுடைய தொடர்ச்சி தான், அதாவது முகுலத்தினுடைய தொடர்ச்சி, தண்டுவடம் அப்படியே கீழே வருது. அப்போ அந்த கழுத்து வலி ஆரம்பிக்குது, அதுக்கு கீழே நம்ம முதுகு தண்டுவடத்தினுடைய எல்லா பகுதியிலையுமே வலி ஏற்படுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாதத்தில் ஒரு சின்னதாக ஒரு வெடிப்பாக தான் இருக்கும் இந்த மன அழுத்தத்தின் காரணமாக பார்த்தீங்கன்னா. ஆனால் எனக்கு அது அப்படி இல்லை. எங்கிட்ட கிளாஸுக்கு வந்தவங்க ஒரு 5-6 பேர் சொன்னாங்க, எனக்கு என்ன பண்ணியும் இந்த பாதத்தில் வெடிப்பே போகலிங்க, நிறைய டாக்டர்கிட்ட போயிட்டோம், நிறைய க்ரீம் போட்டுட்டோம், ஆனாலும் எனக்கு இந்த பாதத்தில் ஏற்படுற வலியும் இருக்குது, அந்த புண்ணு அதிகரிச்சுட்டே போகுதுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அதை நம்மளுடைய பயிற்சியில் ரெடி பண்ணிட்டோம். அப்போது இந்த காலில் புண்ணு வர்றதுக்கெல்லாம் மன அழுத்தம் காரணமாக இருக்குன்னா, கண்டிப்பாக ஒரு சின்ன வெடிப்பு பெருசாகி அதனுடைய வலியின் தாக்கம் அதிகரிக்கும். அப்போ இந்த மன அழுத்தமானது உடல் எடையை கொடுக்குது. கழுத்து வலி, முதுகு தண்டு வலி, அதுக்கப்புறம் முதுகு தண்டுவடத்தோடு அப்படியே கீழே முட்டி வலி, பாத வெடிப்பு, பாத வலி, இது எல்லாமே மன அழுத்தத்தினால ஏற்படுறது தான். அப்போது இந்த மன அழுத்தத்தை சரி பண்ணுறதுக்காக நிறைய மாத்திரைகள் எங்கிட்ட வந்தவங்க சாப்பிட்ருக்காங்க. இதனால ஒரு பக்க விளைவுகள் வருது. ஸோ இந்த மன அழுத்தத்தை எந்த வகையான மாத்திரைகளும் இல்லாமல், ரொம்ப எளிய முறையில், அதிக செலவுகள் இல்லாமல், அதிக உடல் உழைப்புமே தேவையில்லை, காலை மதியம் இரவு இந்த 3 நேரத்தில் அதாவது நம்ம இந்த மூச்சு பயிற்சி தான் நம்மளுடைய மருந்தாக நான் சொல்ல போகிறேன். அந்த மூச்சு பயிற்சி செய்யறதுக்கு உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழித்து 2 மணி நேரம் கழித்து தாராளமாக செய்யலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அந்த மூச்சு பயிற்சியின் மூலமாக ஒரு வகையான ஸ்டாமினா உங்கள் உடம்புல உணவாக சேர்க்கப்படுறதுனால தான் நம்ம உணவின் அளவை கம்மியாக எடுக்கிறோம். அதனால தான் உணவுக்கு முன்பு மூச்சு பயிற்சி செய்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறோம். ஸோ மன அழுத்தத்தை ரொம்ப எளிய முறையில், செலவுகள் இல்லாமல் சரி செய்யக்கூடிய, முற்றிலுமாக சரி செய்யக்கூடிய ஒரு மிக சிறந்த மருத்துவ முறை அப்படின்னும் எடுத்துக்கலாம்.
இல்லை ஒரு எளிய பயிற்சின்னு எடுத்துக்கலாம். தொடர்ந்து இந்த மூச்சு பயிற்சியை செஞ்சு யாரெல்லாம் நான் சொன்ன இந்த நோயில் இருக்கீங்களோ அதிலிருந்து விடுபடணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.